கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறியதான இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனை பார்த்து சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலாத்து இயேசுவினிடம் ஒரு குற்றத்தையும் காணாத பொழுது அவரை பஸ்கா பண்டிகை அன்றைக்கு விடுவிக்கும் பொருட்டு வகை தேடினார். ஜனங்கள் எல்லாரும் பரபாசை விடுவிக்க கேட்டுக்கொண்டார்கள். போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் சிவப்பான அங்கியை தரித்து யூதருக்கு ராஜாவை வாழ்க என்று அவரை கையினால் அடித்தார்கள். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் சாக வேண்டும் என்றும் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டபடியால் பிலாத்து இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு கொண்டு புறப்பட்டு போனார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று ஒரு மேல் விலாசத்தில் எழுதி சிலுவையின் மேல் போட்டு வைத்தார். ஜனங்களும் அவருடைய கூட இருந்த அதிகாரிகளும், நீ கிறிஸ்துவானால் உன்னைத்தானே ரட்சித்துக் கொள் என்று சொல்லுவதை கேட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்பொழுது மற்ற குற்றவாளி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைந்திருக்கிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும், அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது இயேசு அவனை நோக்கி 2வது வார்த்தையாக பெரிதான ரட்சிப்பை அந்த குற்றவாளிக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு ரட்சிப்பை கொடுக்கலாம், யாரை மீட்கலாம் என்று தேடி கொண்டிருந்த பொழுது இந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்தவன். இந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்று நன்கு அறிந்திருந்தபடியால் அவர் பேசிய முதலாவது வார்த்தையில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அதிகாரத்தையும் குறித்து அவருடைய வல்லமையை புரிந்தவனாய், சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார், நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர் என்று அறிந்திருந்தபடியால் அவரிடம் ரட்சிப்பை இலவசமாய் கல்வாரி சிலுவையிலேயே பெற்றுக்கொண்டான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் இருதயத்தின் விசுவாசத்தையும் வாயினால் அறிக்கையிடுவதையும் கண்ட இயேசு உடனே அவனுக்கு ரட்சிப்பை அருளி செய்தார். பரதீசு என்பது மிகவும் ஒரு அழகான தோட்டம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 2:7 சொல்றாரு. யோவான், மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறும் இடம், ஆபிரகாமின் மடி. லூக்கா 16:23 ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. பரதீசு என்றால் தரித்திரனாகிய லாசரு இளைப்பாறும் இடம். ஆதியாகமம் 2:9 பரதீசு கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சம் அதன் மத்தியில் இருக்கிறது. நீதிமான் என்று தெரிந்தும் குற்றமே செய்யவில்லை என்று தெரிந்தும் மெஜாரிட்டி பீப்புளோட சேர்ந்து நீங்க குற்றப்படுத்துறீங்களோ, ஜட்ஜ் பண்றீங்களோ, கர்த்தர் அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நீங்களுடைய ரட்சிப்பை இழந்து போவீர்கள், ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். இன்றைக்கும் ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம் நீங்கள் குற்றமற்றவர்களை தண்டிப்பது நிமித்தமே. மனம் திரும்புவோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.